ஒரு சின்ன பையன் அவங்க முதலாளி கொடுத்த முட்டை பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற கடைக்கு கொடுக்கறதுக்காக சைக்கிள்ல போயிட்டே இருக்கான். எய்தாப்புல ஒரு லாரி வருது. ஐயோ லாரி வருதே அப்படின்னு சொல்லி வேகமா பிரேக் அடிக்கிறான். அந்த சைக்கிள் ஸ்கிட் ஆகி டமால்னு கீழே விழுந்து அத்தனை முட்டை பெட்டிகளும் உடையுது, அத்தனை முட்டைகளும் உடையுது. இப்ப ஓன்னு அழுகுறான் அந்த சின்ன பையன். சுத்தி கூட்டம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த சின்ன பையனை சுத்தி எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. இவன் அழுதுகிட்டே இருக்கான். அப்ப அங்க ஒரு பெரியவர் வராரு. ஏன்பா அழுகுற? கவலைப்படாதப்பா, இந்தா என் கையில ஒரு 20 ரூபா இருக்கு அப்படின்னு அந்த 20 ரூபாய கொடுத்துட்டு போறாரு. உடனே கூட்டத்துல இருந்த அத்தனை பேரும் தான் கையில எவ்வளவு காசு இருக்கோ ஒவ்வொரு காசா அந்த சின்ன பையனுக்கு கொடுக்குறாங்க. அந்த உடைந்த முட்டைகளை விட அதிகமான காசு அந்த பையன் கையில சேர்ந்துருது. அப்ப அந்த பையன் அந்த காசை பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கிருந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு, ஏன்பா அழுதன்னாரு. இல்ல முட்டை உடைஞ்சிருச்சு, எங்க முதலாளி திட்டுவாரேன்னு சொல்லிதான் ஓன்னு அழுதேன். கவலைப்படாதப்பா, நான் வேணா வந்து உங்க முதலாளிகிட்ட பேசட்டுமான்றாரு. வேணாம் சார், ஒரு பெரியவர் வந்து 20 ரூபா கொடுத்தாருல, அவர் தான் சார் எங்க முதலாளின்னா. சார், வாழ்க்கையில தடைக்கற்கள் வரும்போது கூட அந்த தடைக்கற்களை எவன் ஒருவன் படிக்கற்களாக மாற்ற முடிகிறதோ அவன்தான் தொழிலில், வியாபாரத்தில், வாழ்க்கையில் தலைவனாக இருக்கிறான். Download ShareChat.